இன்றைக்கி எங்கள் ஆத்தில் சொரக்காய் பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். சொரக்காவை லட்டு உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். யூஸ்வலாக இதில் பூசணிக்காயில் காசி அல்வான்னு பண்ணுவோம், கோதுமையில் அல்வா பண்ணுவோம், நிறைய அல்வாக்கள் பண்ணுவோம். ஆனால் இது வந்து வித்தியாசமாக ஒரு உருண்டை. இதுக்கு வேணுங்கிற பொருள் இந்த சொரைக்காய், அதான் பாட்டில் கார்டு. அதை தோல் சீவி நறுக்கி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். பச்சையாக தான் வச்சுருக்கேன். சொரைக்காயோட ஸ்கின் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற விதையும் எடுத்துட்டு அதை இது மாதிரி கேரட் துருவ மாதிரி துருவி வச்சுருக்கேன். வதக்கெல்லாம் இல்லை, பச்சையாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி, திராட்சை, தேங்காய் இது மாதிரி சேவக்காய் வறுத்துக்கணும். ஒரு அளவு வந்து இது 1 கப் எடுத்துட்டேன்னா ரவை 1 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பிடிச்ச சர்க்கரை. அப்புறம் விட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய் தேவையான அளவு. அவ்வளோதான், வேற ஒன்றும். ரவையை நல்லா செவக்காய் வறுத்துருக்கேன். இல்லை, கொஞ்சோண்டு நெய் விட்டு, அப்போ தானே நல்லா இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வதக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் சுரைக்காயை தோல் சீவி நடுவில் இருக்கிற சீரெலாம் எடுத்துட்டு திருவி வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். தேங்காவை ஷேப்பாக வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு த்ரூண்டு இந்த இதில் 1/2 ஸ்பூன். அப்புறம் அந்த இதுன்னு ஒன்று இருக்கு, வெள்ளையா, இது சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் சர்க்கரையும் போடலாம், நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுலேயே 2 ஏலக்காயும் போட்டு பிடிச்சிட்டேன். ஏலக்காய் தனியாக வைக்காமல் சர்க்கரையிலேயே ஏலக்காய் போட்டேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. ரொம்ப சிம்பிள். ரவை, சொரக்காய், அதாவது பாட்டில் கார்டு, முந்திரி, திராட்சை, தேங்காய் வறுத்தது, சர்க்கரை, அப்புறம் பிடிக்கிறதுக்கு நெய். அவ்வளோதான். இப்போ பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணும்போது இந்த சொரக்காய் வதங்கணும்ல. இப்போ அது ஈரமுள்ள காய் இல்லையா, அதனால அதை புழிஞ்சிட்டேன். புழிஞ்சே போட்டுருக்கேன். இப்போ வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. நல்லா ஸ்குவீஸ் பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் இது வருது, தண்ணி வருது. இவ்வளோ தண்ணி வருது. சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாமே தண்ணி காய் தானே, பீர்க்குங்க அதெல்லாம். இதை அப்படி கொஞ்சம் வதக்கணும். இந்த பச்சை வாசனை போட்டு எங்கள் வீட்டில் மழை பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு டிவி ப்ரோக்ராமில் ஒன்று பார்த்தேம்மா, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால பண்ணலாம். எப்படி இருக்கு? உங்கள் ஊரில் சொரக்காய் கிடைக்குமா? இப்போல்லாம் இந்தியன் ஸ்டோர் போனால் எல்லாமே கிடைக்கிது. இங்கே கிடைக்காதெல்லாம் அங்கே கிடைக்கிது. மாவடுலாம் கிடைக்கிது. அப்புறம் என்ன, ஆமாம், இதே வதக்கி சர்க்கரை பாகு வச்சு போட்டு பண்ணால் அல்வா பண்ணலாம். அது அல்வாலாம் எல்லோரும் பண்ணின்னு தானே இருக்கோம். இது லட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டிவி ப்ரோக்ராம் எதையோ பார்த்தேன், சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வதங்கிட்டு பண்ணுறேன். இந்த வதக்க 1 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷம். இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு கலக்கும். முந்திரி பருப்பு, திராட்சை, இது ரவையா? ஆமாம், ரவை, ரவா லாடு தானே இது. ரவா லாடில் இப்போ சிமெண்ட்டு போடுற சொரைக்காய் தான் சிமெண்ட்டு. ஏதோ சொல்லுங்கப்பா. மாடிஃபைடு ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை
சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை, அதுலேயே ஏலக்காயும் போட்டு தேங்காய். தேங்காய், அவ்வளோதான். எல்லா சாமானும் உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதானா? மிக்ஸ் பண்ணி பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நெய் விட்டு. நீ அந்த சுரைக்காய் பண்ணோன்னே ஃப்ளேம் அணைச்சிட்டியா? அப்பயே அனுப்பிச்சாச்சு. சொல்ல வேண்டாம் ஐயா. இது சுரைக்காய் சுரைக்காய் வதங்கினோடனே அணைச்சிடல, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிடிக்கும். நெய் வேணுன்னா விட்டுக்கலாம். டேஸ்ட் வேணும், வாசனையாக இருக்கணும் அப்படின்னா விட்டுக்கலாம். இல்லை அப்படியே பிடிக்க வந்தாலும், ஏன்னா சுரைக்காய் ஈரம் இருக்கு இல்லையா. பிடிக்க வருது, ஈரத்தினால பிடிக்கவே வருது. இந்த பாருங்க. அவ்வளோதான். இதுதான் சுரைக்காய் லட்டு. லட்டு சுரைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூசணிக்காய் மாதிரி தான்மா சுரைக்காய். கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. எல்லாம் கிடைக்குது, இங்கே நிறைய கிடைக்கும். அவ்வளோதான். பண்ணி பாருங்க. இதான் சுரைக்காய் லட்டு லாடு. இது வேணால் பண்ணுங்க. சுரைக்காய் ரொம்ப சிம்பிள். சுரைக்காய் பதம் பாகு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா. சும்மா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சுரைக்காய் லாடு தயார் பண்ணி பாருங்க. ஈஸி. அவ்வளோதானே? ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதான். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரைக்காய் லாடு. தேங்க்யூ.